திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் இப்பவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டாலின், உதயநிதி, மாப்பிள்ளையும் சேர்ந்து இந்த பக்கம் எடப்பாடி மகனும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. திமுகவுடன் யாரும் இல்ல, திரும்பவும் சொல்றோம், திமுகவுடன் யாரு போக முடியும்? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் இப்பவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்டாலினும் உதயநிதியும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அவர்களுக்கு ஒரு டீம் வச்சு தினமும் இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. அதை பிடிக்காமல், ஏன்னா மக்கள் பெரும்பான்மையான மக்கள் தமிழக முதல்வராக அண்ணன் விஜயவர்தன் வாக்களிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து குறுக்கு வழியில யாரையாவது பர்ச்சேஸ் பண்ணாமான்னு சொல்லிட்டு குதிரை பேரத்தில் ஸ்டாலின், உதயநிதி, மாப்பிள்ளையும் சேர்ந்து இந்த பக்கம் எடப்பாடி மகனும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கு முக்கிய காரணம். ஒவ்வொரு கட்சியும் உடைக்கிறதுக்கான வேலையில அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளை உடைக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரையும் மிரட்டும் வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. பணத்தை கொடுத்து இன்னைக்கு பல எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு மதிமுக அந்த எம்எல்ஏ எதுக்கு இவங்க அவங்க சார்பா நின்றவங்களை எதுக்கு அவங்க கட்சி கூட்டத்திற்கே போக விடாமல் செய்தது யார்? இப்போ மதிமுகவுடைய அவங்க எம்எல்ஏ அவங்க சிம்பிள்ல வேணா திமுக சிம்பிள் நின்றுக்கலாம். ஆனால் அவங்களுடைய கூட்டத்திற்கு கூட செல்ல விடாத அளவிற்கு இவர்கள் மிரட்டுவது. அப்ப ஆட்சியில் இருந்தப்ப என்னென்ன செஞ்சிருப்பாங்க? இவர்கள் எல்லா கட்சியும், அதாவது கூட்டணி இருந்த கட்சிகள், பிசிக உட்பட, அண்ணன் திருமாவளவன் உட்பட பல பேரை இவர்கள் நிறைய நிகழ்ச்சிகள், பொதுவான நிகழ்ச்சிகள் போக கூட இவர்கள் தடை வைத்து மிரட்டினார்கள். கண்டிப்பா அது மாதிரியான வேலைகளை இப்ப செய்யறாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலதான் இப்பவும் அவங்க மறுக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. திரு ஸ்டாலின், உதயநிதி, மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டு எடப்பாடி மகனும் சேர்ந்து இப்பவும் இன்று காலை இந்த நிமிடம் வரை அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க எல்லாரையும் குதிரை பேரத்தில் பர்ச்சேஸ் பண்ண ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் கூட்டணியிலிருந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வர்றாங்க. நிறைய பேர் திமுகல இருந்து பல எம்எல்ஏக்களும் அதற்கு உடன்படவில்லை. அவர்கள் ரிசைன் பண்ணாலும் இதே மாதிரி பலர் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியமா இருக்கு. திமுக இருந்த பலர் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியமா இருக்காது. ஏன்னா யாருக்குமே இது உடன்பாடு இல்லை. ஏன்னா எப்படி நீங்க நாளைக்கு போய் மக்களை பேஸ் பண்ணுவீங்க? நீங்க திமுக அதிமுக சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருவீங்க, நாளைக்கு மக்கள் எப்படி பேஸ் பண்ணுவீங்க? இவருக்கு திமுகவில் இருக்கிற பல எம்எல்ஏக்கள் உடன்படவில்லை தான் எங்களுக்கு வந்த தகவல். அவர்கள் பலர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தாலும், ஏன்னா நாளைக்கு போய் அவங்க மக்கள் சந்திக்க முடியாது. நாளைக்கு போய் எப்படி நீங்க மக்கள் முன்னாடி நீங்க போய் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நாங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சா போய் நிற்பீங்களா? அதனால பலர் வெளியேறும் வேலைகள், பலர் ராஜினாமா செய்யும் வேலைகள் இவ்வளவு மோசமாக போனதற்கு காரணம் இந்த ரெண்டு குடும்பத்தினுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்ள, அவங்களுடைய ஊழலை மறைக்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த சுயநல முடிவுகள் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம். இன்னும் பல ஜனநாயகத்தின் படுகொலைகள் இவர்கள் செய்ய தயாரா இருக்கிறார்கள். இந்த நிமிடம், திரும்ப சொல்றோம், இந்த நிமிடம் வரை அந்த முயற்சியில் தொடர்ந்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.